இன்னைக்கு நம்ம சர்ச் இன்ஜின் மாஸ்டரி, அதாவது யூசர் வந்து எப்படி சர்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சா தான் நம்ம அதுக்கு வந்து ஆப்ட்டா வந்து நம்ம சர்ச் ரிசல்ட் பேஜ்ல ரேங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது தெரியணும். யூசரோட இன்டென்ஷன், சர்ச் எப்படி பண்றாங்க, எந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுவாங்க, ஏன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய அனலைசிஸ் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம பிளாகிங்க்கு நம்ம ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹெட்லைன்ஸ்லேருந்து எல்லாமே இது தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ எண்ணில் நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பேன். அந்த டாஸ்க்கை வச்சு நீங்கள் இதை கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு புரிய போகிறேன். சர்ச் இன்டென்ட்னா ஒன்றும் சர்ச் இன்டென்ஷன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஃபுட்டு எனக்கு வந்து ஸ்விக்கியில் வந்து லைக் ஸ்விக்கிலங்கிற பாருங்கள், ஒரு ஃபுட்டு ரெசிபி வேணுங்கும் போது எனக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோன்னா ஹவு டு குக், அதுதான் வந்து சர்ச் இன்ஜின். ஓகேங்களா? எனக்கு இப்போ சாப்பிடணும், அதுக்கு வந்து எனக்கு குக்கிங் தெரியாது. நான் வந்துட்டு இப்போ நான் சர்ச் இன்ஜினில் பார்த்து பண்ணிக்குவேன், இல்லை யூடியூப்பில் பார்த்து பண்ணுவேன். லைக் கைண்ட் ஆஃப் அது மாதிரி நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தேர் ஆர் 4 பில்லர்ஸ். ஓகேங்களா? சர்ச் இன்ஜின்ஸில் இப்போ நாம் எலக்ட்ரானிக் ஏஜ் எடுத்ததுனால நான் ஜஸ்ட் உங்களுக்காக சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஒன்று வந்து இன்ஃபர்மேஷனலாக தேடுவாங்க, இன்னொன்று வந்து நேவிகேஷனல், அதாவது டைரெக்டாக போய் வாங்கிறதுக்காக தேடுவாங்க. கமர்ஷியல். ஓகேங்களா? லைக் ப்ராடக்டோட கம்பேரிசன், அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் பற்றின அனலைசிஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. டிரான்சாக்ஷன் பை, அதாவது பையர் எப்படின்னா டைரெக்டாக போய் நம்ம பை மேக் ப்ரோ அப்படின்னு போட்டு வாங்குறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அங்கே போய் வாங்குறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி சொல்கிறேன். ஹவு டஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க். இது என்னன்னா எப்படி வந்து நாய்ஸ் கேன்சல் ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இது என்ன கோல், என்ன பி எ டீச்சர் ப்ரொவைட் அ கைட். இந்த நீச்சல் நீங்கள் வந்து இப்படி போகும்போது நம்ம பி எ டீச்சர் நாட் பி எ டீச்சர் பி எ கைட். ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு நேவிகேஷன். ஓகேங்களா? சோனி அஃபிஷியல் வெப்சைட் ஆர் லாஜிடெக் சாஃப்ட்வேர் டவுன்லோட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இது டவுன்லோட்ஸ் பண்ணுறோம், லைக் சம்திங் சோனியோட அஃபிஷியல் விசிட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி நாட் ஃபார் பிளாகர்ஸ் அன்லெஸ் யூஆர் ப்ரொவைடிங் டைரக்ட் லிங்க் ஆர் சோர்ஸ். இது வந்து பிளாகருக்கு வந்து சூட்டபுளாக கிடையாது, நீங்கள் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும். புரியுதுங்களா? அடுத்து கமர்ஷியல். ஸோ இது வந்து பெஸ்ட் கேமிங் மவுஸ் 2026 iPhone 17 with S26 Samsung. Your goal, be a reviver, provide comparison and verdicts. This is where AdSense money is. நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுற ஆளாக இருக்கணும், கம்பேரிசன் ப்ரொவைட் பண்ணணும், வேர்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டிரான்சாக்ஷனல். ஸோ நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோராகவோ இல்லை ஒரு லேண்டிங் பேஜ் வச்சு நமக்கு லீட் கேப்சர் பண்ணுறவங்களா இருந்தாலும் பை மேக் ப்ரோ M4 ஆன்லைன் ஸ்ரீலங்கா. உங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சர்ச் அனாலிசிஸ். இதுதான் வந்து சர்ச் ரிசல்ட் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பிஃபோர் யூ ரைட் அ சிங்கிள் வேர்ட், லுக் அட் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த கூகுள். நீங்கள் சிங்கிள் வேர்ட் ரைட், நீங்கள் இதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கூகுளில் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டாப் 10 ரிசல்ட்ஸ் ஆர் ஆல் வீடியோஸ், டோன்ட் ரைட் 2000 word blog. If top 10s are short list, don't write a long history of the company. Google lesson in the Google is telling you what the audience want, just to look and who's already winning. ஓகேங்களா? கூகுள் வந்து என்ன சொல்லுதுன்னா, கூகுள் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அதை கொடுக்க ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் யார் இதில் வந்து முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அதுதான் அப்படி ஷார்ட்டாக சொல்லுது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ டாப் 10 ரிசல்ட்ஸ் வீடியோஸாக இருந்தால் ஏதாச்சும் நம்ம சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து வீடியோஸாக இருந்தால் டோன்ட் ரைட் 2000 word blog. ஓகேங்களா? 2000 வேர்ட்ஸ் கொண்ட ஆர்டிக்கல் ரைட் பண்ண வேண்டாம், லைக் லாங் ஃபார்மாக வேண்டாம்னது. ஓகேங்களா? இப்போ ஆல்வேஸ் ஷார்ட் லிஸ்ட்டாக இருந்தால் பெரிய, அதாவது சின்னதாக வர ரிசல்ட் வந்து சின்னதாக ஆர்டிக்கல் ரைட் பண்ணி நீங்கள் வந்து லாங்காக எழுத வேணாம், பெரிய கம்பெனி அதை பற்றி எழுத வேணாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கெயின் the secret is. ஓகேங்களா? in 26 if your blog says the exact same thing as a result #1, Google has no reason to rank you. புரியுதுங்களா என்ன சொல்ல வராங்கன்னு? இப்போ உங்களோட அதாவது எப்படின்னா சர்ச் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் ரிசல்ட் ஆகும், கூகுளுக்கு வந்து உங்களை ரேங்க் பண்ண ரீசனே கிடையாது, அது பாட்டுக்கு அது ரேங்க் ஆயிருங்கிறாங்க. இதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, யூஸ் AI to
சம்மரைஸ் டாப் 3 ரேங்கிங் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? அதாவது ஏஐ வச்சு சம்மரைஸ் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? தென் நம்மள வந்து நம்மளே கேட்டுக்கணும். என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் இதில அப்படின்னு. ஓகேங்களா? அதாவது ஏஐ வச்சு 3 ஆர்டிக்கிள சம்மரைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? 3 ஆர்டிகிள்ஸ் எடுத்து சம்மரைஸ் பண்ணிட்டு, நம்ம இதில எத மிஸ் பண்ண போறோம், நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? நீங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதிட்டீங்க. உங்களுக்கு டெமோவே காட்டுறாங்க. ம். இப்போ வந்து இத நான் காப்பி பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதில என்னன்னா, அப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கிள் எடுப்போம். டாப் 3 ஆர்டிக்கிள். சம்திங். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து நாம ஏதாச்சும் ஒண்ணு எழுதணும். ஒருங்க நம்ப ஏதாச்சும் நம்ம பெஸ்ட்டு அ எ லைக் திங் என்ன எழுதலாம்? ஸ்ரீலங்கா ம் பெஸ்ட் ட்ராவல் பெஸ்ட் ஓகே. ட்ராவல் டிப்ஸ் ஃபார் துபாய். ஓகே. இப்போ வந்து இது எழுதுறோம். இப்போ இத காப்பி பண்றோம். ஓகே. காப்பி பண்ணிட்டு இது பேஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது டைட்டில் குடுத்துட்டு ஓகேங்களா? ஸோ இப்போ இத ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? இத காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு ஸோ இங்க வந்து பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு சம்மரைஸ் பண்ண சொல்றோம். ஓகேங்களா? summarize these 3 articles and இந்த ஒரு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. வாட் டிட் தே மிஸ் அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம்மரைஸ் பண்ணோம் அண்ட் ஃபைண்ட் வாட் டு யூ மிஸ்ட் in the above article. ஸோ இதில் வந்து மிஸ்ஸிங் இதை வந்து என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதே கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா now update the generated article. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் எஸ்இஓ பிளாக் வெர்ஷன் எழுது. ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இதாகிடும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கம்பேரிசன் டேபிள். ஸோ இப்போ வந்து யூசர் சர்ச் வந்து லேப்டாப் பேட்டரி ட்ரைனிங் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து பிளானோட பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுதுன்னு பார்த்து இது வந்து ப்ராப்ளம் சால்விங். ஓகேங்களா? நம்ம கண்டென்ட் டைப் வந்துட்டு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். இப்போ நம்ம டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் சர்ச் பண்ணும்போது கம்பேரிசன். ஓகேங்களா? நம்ம வந்து லிஸ்டிக்கில் அதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அதெல்லாம் சொல்கிறோம். அண்ட் ஓஎல்ஐடி ஸ்கில் வாட் இஸ் அன் ஓஎல், அது வந்து எஜுகேஷன் சிம்பிள் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. அது நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு அதை பற்றி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து உங்களோட சர்ச் இன்டென்ட் வந்து ரேங்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக்காக இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா கூகுள் போயிட்டு பெஸ்ட் பட்ஜெட் கேமரா ஃபார் யூடியூப் அப்படின்னு போடுங்க. கொடுத்துட்டு அதில் டாப் 3 ரிசல்ட் எடுத்துங்க. அது வந்து லாங் ஆர்டிகல்ஸ் ஆர் லிஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம பண்ண மாதிரி டிராஃப்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிராஃப்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் லோக்கல் இன்டென்ஷன் இருக்குது. இது வந்து பிக் குளோபல் சைட்ஸ் வந்து பீட் பண்ணுது. அதாவது அவங்க எப்படி புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ டிராஃப்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆர்டிகல் இப்போ இது மாதிரி ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆச்சு அது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த டாப் 3 ரிசல்ட்டில் வந்து ஓகேங்களா, இப்போ இந்த டாப் 3 ரிசல்ட் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு அதில் வந்து எது வந்து குளோபல் பிக் வெப்சைட் வந்து பீட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? லோக்கல் இன்டென்ஷனோட எது எழுதியிருக்குது கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சொல்லி. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு டாஸ்க். ஓகேங்களா? இது உங்களுக்கு பொருளாக எனக்கு கேளுங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ கைஸ்.